ஒரு விவசாயி தன்னோட சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அவர் எல்லா வகையான தானியங்களையும் தன்னுடைய நிலத்துல போட்டு நன்கு செழிப்பாக வளரச் செய்து அறுவடை பண்ணாராம். அந்த விவசாயி அதோடு சேர்த்து ஒரு மாட்டு பண்ணையும் வச்சுருந்தாராம். அந்த மாட்டு பண்ணையில் 7 மாடு வச்சுருந்தாராம். அதோடு சேர்த்து ஒரு திமிரு பிடிச்ச மாடும் இருந்துச்சான். விவசாயி இருக்கிற கிராமத்திற்கு தெற்கு பகுதியில் காடும் வடக்கு பகுதியில் ஆறும் ஓடிச்சான். திமிரு பிடிச்ச மாடு வடக்கு பகுதியில் உள்ள ஆறு பக்கத்தில் மட்டும் மேயுமா. ஆறு ஓடுறதால அங்கே அதிகமான புற்களும் செடிகளும் இருக்கும். இதன் காரணமாக அந்த திமிரு பிடிச்ச மாடு மட்டும் அங்கே மேயும். மற்ற மாடுகளை அங்கே வர அனுமதிக்காது. அப்படியே ஒருவேளை மற்ற மாடுகள் வந்தால் அவற்றுடன் சண்டை போடும். இதன் காரணமாகவே மற்ற 7 மாடுகளும் வேறு வழியின்றி கிராமத்திற்கு தெற்கு பகுதியில் உள்ள காட்டிற்குள் மேயச் சென்றன. அந்த காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. ஒரு நாள் அந்த 7 மாடுகளும் கிராமத்திற்கு தெற்கு பகுதியில் உள்ள காட்டில் மேயச் சென்றது. அப்போது அவைகளை காட்டில் உள்ள சிங்கம் பார்த்தது. இன்று நமக்கு நல்ல வேட்டைதான் என்று மாடுகளை பார்த்து சிங்கம் மகிழ்ந்தது. அப்போது அந்த மாடுகளை சிங்கமானது ஒரு மரத்திற்கு பின்னால் பதுங்கி நின்று நீண்ட நேரமாக பார்த்து கொண்டிருந்தது. அப்போது அந்த 7 மாடுகளில் ஒரு மாடு மட்டும் சற்று தனியாக வந்து மேய்ந்து கொண்டிருந்தது. அதனை கவனித்த அந்த சிங்கம் ஓடிப்போய் பாய்ந்து அந்த மாட்டை தாக்கி இழுத்து கொண்டு காட்டிற்குள் சென்றது. இதனை பார்த்த மற்ற மாடுகள் அஞ்சி நடுங்கின. இரவு ஆனதும் அவைகள் தன் தொழுவத்திற்கு சென்று அந்த இறந்த மாட்டை நினைத்து அழுது கொண்டிருந்தன. இதனை பார்த்த அந்த திமிரு பிடித்த மாடு கண்டு கொள்ளாமல் அதிக புற்களை உண்ட களைப்பில் உறங்கச் சென்றது. விடிந்ததும் மறுநாள் மற்ற மாடுகள் அந்த காட்டில் மேயச் சென்றன. அவைகள் அனைத்தும் சிங்கம் வருமோ என்ற பயத்துடன் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது அங்கு சிங்கம் வரவே இல்லை. அந்த மகிழ்ச்சியிலேயே அதிகமாக புற்களை தின்று மகிழ்ச்சியாக வீடு திரும்பின. மறுநாள் காலையில் வழக்கம் போல அனைத்து மாடுகளும் மேயச் சென்றன. அந்த திமிரு பிடித்த மாடு மட்டும் 6 பக்கமாக மேயச் சென்றது. காட்டிற்குள் மேயச் சென்ற மாடுகள் இன்று சிங்கம் வராது என நம்பி மேய்ந்தன. திடீரென சிங்கம் வந்தது. மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளில் ஒன்றை மட்டும் மீண்டும் கொன்று காட்டிற்குள் இழுத்துச் சென்றது. இதனை பார்த்த மற்ற மாடுகளும் பயந்து நடுங்கிக் கொண்டு தொழுவத்தை நோக்கி ஓடின. பின்னர் 5 மாடுகளும் ஒன்றாக பேசின. இப்படியே நாம் காட்டிற்குள் அனுதினமும் மேயச் சென்றால் அந்த சிங்கம் நம் அனைவரையும் கொன்று தின்றுவிடும். எனவே நாம் கிராமத்திற்கு தெற்கு பகுதியில் உள்ள காட்டிற்குள் சென்று மேயாமல் வடக்கு பகுதியில் உள்ள 6 பக்கத்தில் சென்று மேயலாம் என்றன. அப்போது 5 மாடுகளில் ஒன்று வடக்கே 6 பக்கத்தில் அந்த திமிரு பிடித்த மாடு மட்டுமே மேயும், நம்மை அங்கே மேய விடாதே என்றது. அப்போது மற்ற மாடுகள் நாளை சென்று அந்த மாட்டிடம் பேசி பார்க்கலாம் என்றன. மறுநாள் விடிந்ததும் அனைத்து மாடுகளும் வடக்கே ஆற்றை நோக்கி மேயச் சென்றன. அப்போது அங்கு இந்த திமிரு பிடித்த மாடு மற்ற மாடுகளை பார்த்து, ஏன் இங்கு வந்தீர்கள்? உங்களின் இடம் அந்த காடுதான், இந்த ஆறு இல்லை. இது என்னுடைய இடம். அதனால் நீங்கள் காட்டிற்குள் செல்லுங்கள் என்றது. பின்னர் மற்ற மாடுகள் அந்த திமிரு பிடித்த மாடிடம் சிங்கத்தை பற்றியும் இறந்த மற்ற மாடுகளை பற்றியும் கூறின. இதனை கேட்டதும் அந்த திமிரு பிடித்த மாடு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீங்கள் காட்டிற்குள் செல்லுங்கள் என்றது. மற்ற மாடுகள் கெஞ்சின. அதனால் ஆத்திரம் அடைந்த அந்த திமிரு பிடித்த மாடு அவைகளை முட்டி விரட்ட எண்ணி முன்னால் வந்தது. வந்தவுடன் ஒரு கல் அதன் காலில் இடிக்கவே வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்தது.
பின்னர் ஆற்றிற்குள் நழுவி விழுந்துவிட்டது. அன்று மழைக்காலம் என்பதால் ஆற்றில் அதிக நீர் ஓடியதால் இந்த மாட்டை நீர் இழுத்துச் சென்றது. இதனை தூரத்தில் நீர் குடிக்க வந்த சிங்கம் பார்த்தது. ஆஹா, ஆற்றில் ஒரு பெரிய மாட்டை நீர் இழுத்து கொண்டு வருகிறதே. அதை எப்படியாவது நாம் பிடித்து இழுத்து சாப்பிட்டு விட்டால் 10 நாட்களுக்கு உணவு உண்ண தேவையே இல்லையே என எண்ணிக்கொண்டிருந்தது. நீரில் இழுத்துச் செல்லப்பட்ட மாடு தத்தளித்தபடியே சிங்கம் நின்று கொண்டு இருப்பதை பார்த்தது. தன்னை கொன்று சாப்பிடுவதற்காகத்தான் சிங்கம் வந்துள்ளதை அறிந்த மாடு பயத்தில் அழுதபடியே சத்தமாக கத்தியது. இதனை பார்த்து கொண்டிருந்த மற்ற மாடுகள் அந்த திமிரு பிடித்த மாட்டை காப்பாற்ற எண்ணின. ஆற்றில் அருகே உள்ள ஒரு மரக்கட்டையை தூக்கி போட்டு இதனை பிடித்து கொண்டு மேலே வரும்படி கத்தியது. இதனை பார்த்த அந்த திமிரு பிடித்த மாடு ஆற்றில் கட்டை விழுந்தவுடன் அதை பற்றி கொண்டு கஷ்டப்பட்டு ஆற்றில் கரைக்கு வந்தது, மேலே வந்தது. அந்த திமிரு பிடித்த மாடு தப்பி ஆற்றின் கரைக்கு ஏறியதை கண்ட அந்த சிங்கம், இன்று நமக்கு உணவு கிடைக்காது போல என்று கூறிக்கொண்டு மீண்டும் காற்றிற்குள் சென்றது. கரையை அடைந்த அந்த திமிரு பிடித்த மாடு மற்ற மாடுகளை கண்டு மன்னிப்பு கேட்டது. நீங்கள் அனைவரும் சிங்கத்தை பற்றி கூறும்போது நான் உங்களை நம்பவில்லை. ஆற்றில் உள்ள புற்களை தின்பதற்காக என்னிடம் பொய் கூறினீர்கள் என்று நினைத்தேன். இந்த சிங்கத்தை பார்த்ததும் தான் அனைத்தும் உண்மையென தெரிந்து கொண்டேன். என்னுடைய திமிரால் 2 மாடுகள் பலியாயின என்று கூறி வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டது. பின்னர் அனைத்து மாடுகளிடம் மன்னிப்பு கேட்டு, நாளை முதல் நீங்கள் காட்டிற்குள் செல்ல வேண்டாம், நாம் அனைவரும் ஆற்றில் அருகே சென்று புற்களை மேயலாம் என்றது. நல்ல வேளை நாம் அந்த சிங்கத்திற்கு இரையாகாமல் தப்பினோம் என்று மகிழ்ந்தன மற்ற மாடுகள். ஹாய் குட்டீஸ், நான் தான் அந்த திமிரு பிடிச்ச மாடு. என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.